திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு தமிழ் திரையுலகையே உலுக்கிய நிலையில் அவரது இறுதி அஞ்சலியில் நடந்த சில சம்பவங்கள் இன்னும் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருது. நடிகை ராதிகா அவர்கள் அன்றைய தினம் நேரில் கையெடுத்து கும்பிட்டு வைத்த கோரிக்கையை தொடர்ந்து தற்போது தனது சமூக வலைத்தள பதிவின் மூலம் மனம் நொந்த வேதனையை வெளிப்படுத்தியிருக்கார். பாக்யராஜ் அவர்களுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த போது திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இறுதி மரியாதை செலுத்த வந்தாங்க. அந்த நேரத்தில் சில யூடியூப் சேனல்கள் மற்றும் கேமரா குழுக்கள் வீட்டை முற்றுகையிட்டதால் துக்கத்தில் இருந்த குடும்பத்தாருக்கே நகர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அப்போது அஞ்சலி செலுத்த வந்த நடிகை ராதிகா அவர்கள் ஆம்புலன்ஸில் இருந்து இறங்குவதற்கு முன்பு இரு கைகளையும் கூப்பி, உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். சினிமா எங்களுடைய தொழில். உங்களுக்கு ட்ராமா வேணும்னா நாங்கள் நடித்து தரோம். ஆனால் தயவு செய்து இங்கே கொஞ்சம் ப்ரைவசி கொடுங்க. குடும்பத்தினர் துக்கத்தில் இருக்கிறாங்க என்று உருக்கமாக வேண்டுகோள் வைத்தார். அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிலையில் இறுதி சடங்கு முடிந்த பிறகு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ராதிகா அவர்கள் வெளியிட்ட பதிவு மீண்டும் பலரது மனதை தொட்டு இருக்கு. இதில் 50 ஆண்டுகளாக நீடித்து வந்த ஒரு அருமையான நட்புக்கு என்னுடைய இறுதி வழியனுப்புதல். ஒரு மிக சிறந்த படைப்பாளி, வளர்ந்த எழுத்தாளர், சினிமாவுக்கே புதிய எல்லைகளை வரைந்த மனிதர். அவருடன் நான் பகிர்ந்து கொண்ட சிரிப்புகளும் வேலை அனுபவங்களும் என்றும் மறக்க முடியாதவை. எங்கள் குடும்பத்துக்கே எப்பொழுதுமே அமைதியாக, அந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் துணையாக நின்றவர் அவர். அவரது குடும்பத்தாரும் நண்பர்களும் ரசிகர்களும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு பிரிவு. அமைதியான துக்கம் அனுசரிக்க வேண்டிய ஒரு இடம் ஒரு சர்க்கஸ் போல மாறிவிட்டது. நாம் எப்பொழுது இவ்வளவு இரக்கமற்றவர்களாக மாறினோம்? இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க அரசு மற்றும் திரையுலகம் ஒன்றாக அமர்ந்து இறுதி அஞ்சலிக்கான நடைமுறைகளை வகுக்க வேண்டும். மறைந்தவருக்கு கடைசி வரை கண்ணியமும் மரியாதையும் கிடைப்பதே உறுதி செய்ய வேண்டும் என வேதனையுடன் குறிப்பிட்டிருக்காரு. ராதிகாவின் இந்த பதிவு தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருது. துக்கம் அனுசரிக்க வேண்டிய இடத்துல கேமரா போட்டி தேவையா? மறைந்தவருக்கு கடைசி மரியாதை கொடுப்பதற்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும். ராதிகா அவர்கள் சொன்னது 100% சரி என்று பலருமே அவரது கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க. பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு ஒரு திரைக்கதை மன்னனை மட்டுமே நம்ம சினிமா இழந்த நாள் அல்ல. ஒரு குடும்பத்தாரின் அன்பான கணவர், பாசமிகு தந்தை, உண்மையான நண்பர், பலருக்கு வழிகாட்டியாக இருந்த மனிதரை இழந்த நாள் என்று ரசிகர்கள் வருத்தங்களை தெரிவித்து வராங்க. அந்த வேதனையின் நடுவே துக்கத்திற்கு கூட கொஞ்சம் தனிமை வேண்டும் என்று ராதிகா அவர்களுடைய வார்த்தைகள் தற்போது பலரது மனசாட்சியை தட்டி எழுப்பும் பதிவாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தன்னுடைய மகள் சரண்யா அவர்கள் பதிவிட்ட பதிவில் தன் மகனை பாக்யராஜ் அவர்கள் அன்புடன் கையில் தழுவி கொண்டிருக்கும் அழகான வீடியோக்கள் இடம்பெற்றிருக்கு. பேரனின் சிறிய விரலை பிடித்தபடி பாசமாக பார்த்து கொண்டிருக்கும் அந்த காட்சி தாத்தா பேரன் பாசத்தை நினைவூட்டுவதாக அவர் கூறியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய செல்போனில் பாக்யராஜ் அவர்கள் தொடர்ந்து அழைத்திருக்கும் அழைப்புகள் ஸ்கிரீன்ஷாட்டையும் அவர் பகிர்ந்திருக்கார். அத்துடன் என்றுமே மன உருக்க வார்த்தைகளை எழுதியிருக்கார். அதாவது, இனிமேல் என்னுடைய தினசரி கால்லாக் இப்படியே இருக்காது. எனக்கு அதிகமாக வந்த மிஸ்டு கார்டுகள் எல்லாமே உங்களுடையது தான் என்பதை இப்பொழுது நான் உரைக்கிறேன் என்ற அர்த்தத்தில் அவர் தனது தந்தையை நினைத்து உருக்கமாக பேசியிருக்காங்க. ஒரு தந்தை தினமுமே மகளை அழைத்து பேசுவது, நலம் விசாரிப்பது, கவனித்து கொள்வது எல்லாம் அந்த நேரத்தில் சாதாரணமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் இன்று அந்த அழைப்புகள் இனி ஒருபொழுதும் வராது என்று உண்மை என்று சரண்யா மட்டுமல்ல, அந்த பதிவை பார்த்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்கலங்க வச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பாக்யராஜ் அவர்கள் எப்பொழுதுமே குடும்ப பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் என்று அவருடன் பழகியவர்கள் கூறி வந்திருக்காங்க. குறிப்பாக பேரன்களுடன் செலவிட்ட மிகவும் பிடித்தமானது என்றும், படப்பிடிப்பில் இருந்தாலுமே குடும்பத்தாருடன் தினமுமே தொடர்பு கொண்டு இருப்பார் நெருங்கியவர்கள் பல முறை பகிர்ந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட பாக்யராஜ் அவர்கள் பேசும் பொழுது, என்னுடைய மகள் காதலிக்கும் விஷயம் தெரிந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொன்ன பிறகு எங்களால் தனியாக இருக்க முடியவில்லை. அவளை போய் பார்க்க தொடங்கினோம். பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு மிகவும்
வேதனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவள் ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்காக போன நேரத்தில் நாங்கள் ரொம்பவும் துடித்து போனோம். என்னுடைய பேரன் தான் என்னுடைய உலகம், நான் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது, அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று பேசியிருந்தார். அதே போல் இப்பொழுது தன்னுடைய பேரனோடு பாக்யராஜ் அவர்கள் கடைசியாக கொஞ்சிய புகைப்படங்களும் சரண்யா அவர்கள் இணையத்தில் வெளியிட்டிருக்காங்க. சாந்தனுவின் உருக்கமான பதிவு, சரண்யா அவர்கள் இந்த மனதை நொறுக்கும் பதிவு என அடுத்தடுத்து வெளியாகும் குடும்பத்தாரின் நினைவுகள். பாக்யராஜ் ஒரு சிறந்த இயக்குனராக மட்டுமல்ல, குடும்பத்திற்காக வாழ்ந்த அன்பான தந்தையாக, அது மட்டும் இல்லாமல் தந்தையாகவும் தாத்தாவாகவும் இருந்திருக்கார் அப்படின்னும் சொல்லப்படுது. திரைக்கதை மன்னன் என அன்போடு அழைக்கப்படும் மூத்த இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கு. திடீரென கடந்த ஜூன் 27 அன்று மாரடைப்பால் அவர் இருந்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சாந்தனு செய்த போஸ்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள், உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்யாகவே என் உயிர் வரை நீடிக்கும் நன்றி இது. என் திருமணத்திற்கு தாலி எடுத்து தந்து என் மகிழ்ச்சியை திருநாள துவக்கி வைத்தீர்கள். அதற்கே நான் இன்றும் நன்றி செலுத்தவில்லை. அதற்குள் என்னுடைய வாழ்க்கையின் துர்தாஷ்டமிக்க தினமாக என் தந்தையின் மறைவுக்கு ஆறுதல் சொல்ல நீங்கள் செய்த பதவி சார்ந்த அந்தஸ்தை ஒதுக்கிவிட்டு நீங்கள் என் அம்மாவிடம் மண்டியிட்டு ஆறுதல் சொன்ன வார்த்தை என்னை நெகிழ்த்து விட்டது. மரணத்திலும் மரியாதை ஒரு கலைஞனுக்கான இமாலய பாக்கியம். பெயருக்கு ஏற்ற கம்பீரமான மரியாதையை என் தந்தை நீங்கள் தந்ததை என் இறுதி உள்ளவரை நன்றியோடு நினைத்து கொள்வேன். இப்போதைக்கு வேறென்று சொல்ல முடியவில்லை. இதயம் கூப்பிய நன்றி என குறிப்பிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில் பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி சடங்கின் போது அவருக்கு துப்பாக்கி சூடு முழங்க முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. ஒரு சினிமா பிரபலத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படுவது வழக்கம் என்றாலும் இந்த முறை அதற்கு முன்னால் மற்றொரு சட்டபூர்வமான காரணமும் இருந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இறுதியாக மகன் சாந்தனு இறுதி ஊர்வலத்தில் தந்தையின் உடலை கட்டிப்பிடித்து அழுந்த காட்சிகள் பலரது கண்களையும் கலங்க வைத்தன. தந்தையை வழி அனுப்பிய சில மணி நேரங்களில் அவர் வெளியிட்ட சமூக வலைத்தளங்க பதிவுகள் ஆயிரக்கணக்கான மக்களை கண்கலங்க வைத்தது அப்படின்னும் சொல்லப்படுது. தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாக்யராஜின் 50வது சினிமா பயண வாழ்க்கையில் எடுக்கப்பட்ட வீடியோவை பகிர்ந்த சாந்தனு அதற்கு மேல் எந்த நீண்ட பதிவும் எழுதவில்லை. அது மட்டும் இல்லாமல் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற அவருடைய 50வது ஆண்டு சினிமா பயண வழியில் பல முன்னணி பிரபலங்கள் அவரை பாராட்டி பேசியிருக்காரு. அப்போது மேடையேறிய சாந்தனு மகனாக அல்ல, ஒரு ரசிகனாக பேசுவதாக கூறி அனைவரையுமே நெகிழ வைத்திருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது.